அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 2023ஆம் ஆண்டில் மட்டும் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் கிட்டத்தட்ட 26 வெவ்வேறு தேர்வுகளை நடத்தியுள்ளது. இந்த 26 வெவ்வேறு தேர்வுகளிலிருந்து யூனிட் 8ல் கேட்கப்பட்ட வினாவிடைகளை தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதுவரை பார்த்திங்கன்னா பகுதி 6 வரை பார்த்திங்கன்னா 300 கேள்வி பார்த்திங்கன்னா யூனிட் 8 ரிலேட்டடாக பார்த்துருக்குறேங்க. லாஸ்ட் வீடியோவாக பார்த்திங்கன்னா 2023 கடைசியாக நடந்த தேர்வுகளிலிருந்து கடைசி 50 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்ட் 7ல் பார்க்க போகிறோங்க. இந்த பார்ட் 1 நம்ம பார்ட் 1 போட்டுக்க மாட்டோங்க, ஜென்ரலாக போட்டிருப்போங்க. மொத்தம் 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணப்பட்டுள்ளது. இதோடு சேர்த்து இந்த 7 வீடியோவில் 50 வினாக்கள், ஒரு வீடியோவில் 50 கேள்வினா 7 35 350 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை நம்ம யூனிட் 8லேருந்து மட்டும் பார்த்து முடிக்க போகிறோம். ஸோ நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த யூனிட் 8 ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில கேள்விகள் பார்த்திங்கன்னா அப்படியே ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வீடியோஸை மறுபடியும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய இலக்கு அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் முதல் 3 நாளில் கவுன்சிலிங் எடுக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது நம்ம மட்டும்தான். ஸோ எந்த சூழலிலும் உங்களுடைய தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க, தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி தான் பார்த்திங்கன்னா ஒருடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ஒரு வேலையை செய்யும்போது மட்டும்தான் அதில் நிறைய கற்றுக்க முடியும். ஒரு வாரம் படிக்கிறது, ஒரு வாரம் விட்டுட்டு படிக்கிறது, இப்படிலாம் படிச்சிங்கன்னா ரிசல்ட் உடனே கிடைக்காது. அது ஆண்டுகள் பல கடந்து போயிட்டே இருக்கும். தொடர்ந்து சின்சியராக முழுவதுமாக உங்களை கவனத்தை எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இருக்கக்கூடிய இந்த நாட்களில் மிக கவனமாக இருக்கணும். வெளியில் போகும்போதும் சரி வரும்போதும் சரி பார்த்து போகணும். எந்த தேவையில்லாமல் எந்த ஒரு புறச்சூழலுக்கும் அகப்படாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ரிவிஷன் டெஸ்ட்டு, அடுத்து டெஸ்ட் எழுதுனத்தில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேங்கன்றதை ரெக்டிஃபை பண்ணும்போது தான் நம்ம மெயின் எக்ஸாமில் எந்த தவறும் இல்லாமல் செய்ய முடியும். அதனால் தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுங்கள். தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் அடியெடுத்து வைங்க. நிச்சயமாக நமக்கான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய வெற்றி மிக அருகில் இருக்கிறது. அதை விட்டுவிடாமல் தொடர்ந்து உங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒலிம்பியா அகாடமி சார்பாக அப்லோட் பண்ணுறப்பட்ட எல்லா வீடியோவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்லோட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் முழுமையாக பாருங்கள். அதே போல் கம்மிங் சண்டே பார்த்திங்கன்னா முழு மாதிரி தேர்வு, முதல் முழு மாதிரி இலவச முழு மாதிரி தேர்வு நடைபெற உள்ளது. இந்த இலவச முழு மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அந்த முழு மாதிரி தேர்வு உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பல்லவர்கள் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அறியப்பட்டனர். பல்லவர்கள் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் நானாதேசி என்று அழைக்கப்பட்டனர். கேள்வி 2, வேலு நாச்சியாரின் தந்தையின் பெயர் என்ன? வேலு நாச்சியாரின் தந்தையின் பெயர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. வேலு நாச்சியாரின் தந்தை பெயர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. கேள்வி 3, கீழ்காணும் கூற்றுகளில் கீழடியை பற்றிய சரியான கூற்றுகள் எவை? நம்ம தொடர்ந்து யூனிட் 8 பொறுத்தவரையும் அகழாய்வுகள் தொடர்பான ஒரு கேள்வி நிச்சயமாக இடம்பெற்றிருக்கிறத தெளிவாக பார்த்துருப்பேங்க. ஸோ கீழடியை பொறுத்தவரையும் இது செங்கற் கட்டுமானங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல ஓடுகள், கண்ணுக்கு மை தீட்டும் செப்புமணி, செப்பு கம்பி, பதிற்றுப்பத்தில் கீழடியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது இங்கே நம்ம பொறுத்தவரைக்கும் கீழடியை பற்றிய சரியான கூற்று எதுனா செங்கற் கட்டுமானம் கிடைச்சிருக்கும், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல ஓடுகள் கிடைத்துள்ளன, கண்ணுக்கு மைத்திடும் செப்பு கம்பி கிடைத்துள்ளன. பதிற்றுப்பத்தில் கீழடியை பற்றிய குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. அப்போ சரியானது முதல் 3 சரி. கேள்வி 4, சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை தமிழ் பிராமி எழுத்து முறை. கேள்வி 5, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். இக்குறள் வழி பெறப்படும் கருத்து யாது? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். இக்குறள் வழி பெறப்படும் கருத்து சாதி ஒழிப்பு. கேள்வி 6, மகன் தந்தை காற்றும் உதவி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்னா
புகழும்படி வாழ்தல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்னன்னு கேட்டிங்கன்னா புகழும்படி வாழ வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கேள்வி 7. அருளை விரும்பி நடப்பவர் பிறர் பொருளை விரும்ப நேரிட்டால் அவர் என்ன ஆவார் என வள்ளுவர் வினவுகிறார். அருளை விரும்பி நடப்பவர் பிறர் பொருளை விரும்ப நேரிட்டால் என்ன ஆவார்னா கெட்டொழிவார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கேள்வி 8. தானமும் தவமும் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள் யார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ தானம் செய்வர்களை விட தவம் செய்வர்களை விட உயர்ந்தவர்கள் என்று உண்மை பேசுபவர்கள் தான் தானமும் தவமும் செய்வர்களை விட உயர்ந்தவர்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கேள்வி 9. எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எப்படிப்பட்ட பொருள்னா தீதின்றி வந்த பொருள். நம்ம சேர்க்கக்கூடிய பொருளில் குறிப்பாக எந்த வழினாலும் சேர்க்கலாம் என்று இல்லாமல் அது நல் வழியில் அறத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பொருள் தான் பார்த்திங்கன்னா ஒருவருக்கு இன்பத்தை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். தீதின்றி வந்த பொருள். கேள்வி 10. நிலையற்றவைகளை நிலையானவை என்று கருதுகிறவர்களை வள்ளுவர் எப்படி பார்க்கிறார்? நிலையற்றவைகளை நிலையானவை என்று கருதுகிறவர்களை இழிவாக பார்க்கிறார். கேள்வி 11. இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் பார்த்திங்கன்னா இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் காளிதாசர். இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் காளிதாசர். கேள்வி 12. எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் தொழிலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன? அரிக்கமேடு அகழ்வாய்வை பொறுத்தவரை ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ஸோ எந்த இடத்துல சங்ககால சோழர்களின் காசுகள் தொழிலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அரிக்கமேடு. அரிக்கமேடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது. கேள்வி 13. கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம். கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் எங்கே காணப்படுதுன்னா கீழடி. கேள்வி 14. மனோன்மணியம் என்ற நாடக நூலை இயற்றியவர் யார்? மனோன்மணியம் என்ற நாடக நூலை இயற்றிய பேராசிரியர் சுந்தரனார். கேள்வி 15. தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஷ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழாய்வு கூறுகிறது. ஸோ தமிழ்நாட்டில் நகரமயமாதல் என்பது பார்த்திங்கன்னா கீழடி அகழ்வாய்வு மூலம் உறுதி செஞ்சுருப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டில் நகரமயமாதல் கிமு பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு முதல், கிமுன்னு சொல்லலாம் அல்லது பொது ஆண்டு முன் 6ஆம் நூற்றாண்டு முதல் நகரமயமாதல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுகிறது என்று கீழடி அகழாய்வில் தெரிஞ்சிருக்கு. கேள்வி 16. அகத்தின் இருளை போக்கு விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? பொய்யா விளக்கு. அகத்தின் இருளை போக்கு விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? பொய்யா விளக்கு. கேள்வி 17. புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் பார்த்தீங்கன்னா எவ்வாறு அழைக்கிறார்னா அருளற்றவர் என்று அழைக்கிறார். கேள்வி 18. நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது. நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாதுன்னா வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. வறுமை இருக்கும்போது தூக்கம் வரவே வராது. கேள்வி 19. சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் பார்த்தீங்கன்னா புலவருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கேள்வி 20. யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? யாருடைய பகையை தவிர்க்கணும்னா சொல்லேர் உழவர் பகையை தவிர்க்க வேண்டும். சொல்லேர் உழவர் பகையை தவிர்க்க வேண்டும். கேள்வி 21. எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா கடுஞ்சொல்லை பொறுத்து கொள்ளக்கூடிய அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள். கேள்வி 22. அழுக்காறுடையான் கண் ஆக்கம் போன்றில்லை இழுக்காறு தான் தரும். இதில் அழுக்காறு என்பதன் பொருள் என்னன்னா அழுக்காறுடையான் கண் ஆக்கம் போன்றில்லை. இதில் அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை. கேள்வி 23. காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு காட்டுகிறார்னா காலத்தினால் செய்த நன்றி உலகத்தை விட பெரியது. காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மான பெரியது. ஞாலம்னா உலகத்தை விட பெரியது. இப்போ காலத்தினால் செய்த நன்றி வள்ளுவர் எவ்வாறு காட்டுகிறார்னா உலகத்தை விட பெரியது என்று காட்டுகிறார். கேள்வி 24.
அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்? அறத்திற்கு மட்டுமன்று மரம், இங்கே மரம் என்பது வீரம், வீரத்திற்கும் எது துணைனா அன்புதான் துணை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அறத்திற்கு மட்டும் அன்பு கிடையாது, மரத்திற்கும் வீரத்திற்கும் துணையாக இருப்பவை அன்புதான். கேள்வி 25. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் என? ரிப்பீட்டடான இன்னொரு கேள்வி மறுபடி கேட்டிருக்காங்க. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் தமிழ் பிராமி எழுத்து. கேள்வி 26. திருக்குறள் நம் இலக்கியங்களில் தலைச்சிறந்த ஒன்று. வாழ்க்கை நெறிமுறைகள், சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி போன்ற அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கிறது. மிகவும் பிரபலமான திருக்குறள் பல மொழிகளில் உலகளவில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றில் எது சிறப்பாக பக்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா அனைத்து வினாக்களுமான பதில்களின் தொகுப்பாக திருக்குறள் உள்ளது. அனைத்து வினாக்களுக்குமான பதில்களின் தொகுப்பாக திருக்குறள் உள்ளது. கேள்வி 27. இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ் தம் என்றாலும் வேண்டேன் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தூது நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் விடு தூது. அப்போ பொதுவாக யூனிட் 8 பொறுத்தவரையும் மிக முக்கியமாக பொதுத்தமிழ் பகுதியை நல்ல ஆழ்ந்து தெளிவாக ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு யூனிட் 8 ஜிகே பகுதியில் எளிமையாக அட்டன் பண்ணலாம். அதே போல் திருக்குறளை தெளிவாக படிக்கும்போது 5 to 6 கொஸ்டின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 8 ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ பொதுத்தமிழ் ஏற்கனவே ஒரு 100 கேள்வி இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் ஒரு 10 கேள்வி, கிட்டத்தட்ட ஒரு 110லேருந்து 115 கொஸ்டின் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் ரிலேட்டடானவே கேட்குறாங்க. அதனால் தெளிவாக படிச்சுக்காங்க. அடுத்து 28வது கேள்வி. மணிமேகலைக்கு அமுத சுரப்பி என்ற அட்சய பாத்திரம் எங்கே கிடைத்தது? மணிமேகலைக்கு அமுத சுரப்பி என்ற அட்சய பாத்திரம் மணிப்பல்லவத்தீவில் கிடைத்தது. கேள்வி 29. பூமடந்தை வாழ புவிமடந்தை வீற்றிருக்க நாமடந்தை நூல்வாக்கும் நாள் என்று வாணிதாசன் யார் இறந்ததை எண்ணி பாடியுள்ளார்? பூமடந்தை வாழ புவிமடந்தை வீற்றிருக்க நாமடந்தை நூல்வாக்கும் நாள் என்று வாணிதாசன் கம்பர் இறந்ததை எண்ணி பாடியிருப்பார். கேள்வி 30. புதிய தரிசனங்கள் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? புதிய தரிசனங்கள் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பொன்னீலன். யூனிட் 8 பொறுத்தவரையும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி, குறிப்பாக தமிழ் மொழியில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள், நூல் ஆசிரியர்கள் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி ரீசெண்டாக யார் வந்து சாகித்ய அகாடமி வாங்கினாங்கன்றது வரையும் நம்ம தமிழ் மொழிக்காக தனியாக கிளாஸில் தந்திருப்போங்க. ஸோ தெளிவாக தொடர்ந்து அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கேள்வி 31. நீரின்றி அமையாது உலகு என்று திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் எது? நீரின்றி அமையாது உலகு என்று திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் நற்றிணை நூல். நல் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல், நல்ல திணை என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல், 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்பட்ட நூல் நற்றிணை. கேள்வி 32. மதுரை காஞ்சி எந்த நில மக்களின் வாழ்வியலை கூறுகிறது? மதுரை காஞ்சினாவே மதுரை காஞ்சின் ஆசிரியர் மாங்குடி மருதனார்னு சொல்லலாம். 10 பாட்டு நூல்கள் மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி 782 அடிகளை உடையது. அதே 10 பாட்டு நூல் மிக சிறிய நூல் முல்லைப்பாட்டு 103 அடிகளை உடையது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி எந்த நில மக்களின் வாழ்வியலை கூறுகிறதுன்னு பார்த்திங்கன்னா மருத நில மக்களின் வாழ்வியலை கூறுகிறது. கேள்வி 33. சங்க புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினார்? சங்க புலவர்கள் வந்து தங்களுடைய கவிதைகளை எங்கே வகைப்படுத்தியிருப்பாங்கன்னா மதுரையில் தான் வகைப்படுத்தியிருப்பாங்க. கேள்வி 34. புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் பழமொழி. நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியவர் யார்? நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியது அம்புஜத் அம்பாள். நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியவர் அம்புஜத் அம்பாள். கேள்வி 36. சங்ககால சமுதாயத்தில் கூறப்பட்டுள்ள திணை என்னும் நிலப்பரப்பு பிரிவுகளை சரியாக இணைப்படுத்துக. குறிஞ்சினாவே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா மலை சார்ந்தது, முல்லை வந்து காடு சார்ந்தது, மருதம் வயல் சார்ந்தது, அதாவது விவசாய பகுதி, நெய்தல் வந்து கடலோர பகுதி, பாலை வந்து பார்த்திங்கன்னா பாலைவன பகுதி. 4, 5, 2, 1, 3. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 37. நாளுக்கு நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அலாதது என்னோ என்ற தத்துவத்தை வெளிப்படுத்தும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள காப்பியம் எது?
நாளுக்கு நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்னோ என்ற தத்துவத்தை வெளிப்படுத்தும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்தீங்கன்னா குண்டலகேசி. கேள்வி 38 நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. கேள்வி 39 நல்லது செய்தல் ஆற்றிதாயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் என்று பாடிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடலில் நரிவெறு தலையார் பாடியிருப்பார். நல்லது செய்தல் ஆற்றிதாயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் நரிவெறுவு தலையார். கேள்வி 40 தசகுமார சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தசகுமார சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் தண்டின். கேள்வி 41 உழவு தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் டேஸ் தொழிலில் ஈடுபட்டனர். உழவு தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் வாணிப தொழிலுக்கு ஈடுபட்டனர். கேள்வி 42 பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே எனும் நூற்பா இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். கேள்வி 43 மரப்பசு என்னும் புதினத்தை எழுதியவர் யார்? மரப்பசு என்னும் புதினத்தை எழுதியது தி. ஜானகிராமன். கேள்வி 44 இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இக்குறளில் குறிப்பிடும் இறை என்பதன் பொருள். இறை என்றால் அரசனை குறிக்கும். இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இக்குறளில் இறை என்பதன் பொருள் அரசன். கேள்வி 45 மகளிர் மடலேறுதல் தமிழர் மரபு என்று மகளிர் மடலேறுதல் தமிழர் மரபன்று அது வடநாட்டர் மரபென்று குறிப்பிடும் நூல் எது? மகளிர் மடலேறுதல் தமிழர் மரபன்று அது வடநாட்டார் மரபென்று குறிப்பிடும் நூல் பெரிய திருமடல். கேள்வி 46 தமிழில் சிறந்த நீதி நூலாக கருதப்படுவது எது? தமிழில் சிறந்த நீதி நூலாக கருதப்படுவது திருக்குறள். கேள்வி 47 அமிழ்தத்தை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை சுட்டுகிறார்? அமிழ்தத்தை விட இனிமையானது தம் மக்கள் சிறுகை அளாவியர் கோல். கேள்வி 48 நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. கேள்வி அது நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் தொடர்பு யாருடைய தொடர்பு இன்பம் தரும்னா பண்புடையாளர் தொடர்பு இன்பத்தை தரும். கேள்வி 49 மனித வாழ்வுக்குரிய பழி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று எதனை வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா புகழற்ற வாழ்வு. கேள்வி 50 ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை எது? ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை ஆற்றாது அழுத கண்ணீர். ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றாத அழுத கண்ணீர் தான் தேய்க்கும் படையாக உள்ளது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 2023 யூனிட் 8 இருந்தால் லாஸ்ட்டாக இருக்க 50 வினாக்களுக்கான பார்த்து வருகிறோம். ஸோ 2023 நடத்தி முடித்த எல்லா தேர்வுகளிலும் இருந்து யூனிட் 8 இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 350 7×35 7 வீடியோ அப்லோட் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து 6 வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. ஸோ 350 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. ஸோ இந்த கேள்வியை மறுபடியும் ரிப்பீட்டடாக படிச்சுட்டு ஏற்கனவே பொதுத்தமிழ் பகுதியில் திருக்குறளை முழுமையாக படிக்கும்போது பொதுத்தமிழ்லேருந்து 2 கேள்வியில் நான் 1 கேள்வி திருக்குறள் சார்ந்து கேட்பாங்க. இது இல்லாமல் யூனிட் 8 6 7 கொஸ்டின் வந்து பொதுத்தமிழ் பகுதி ரிலேட்டடாக யூனிட் 8 வந்து திருக்குறள் சார்ந்து கேட்குறாங்க. அப்போ ஒரு 7 8 கொஸ்டின் வந்து திருக்குறள் ரிலேட்டடாக வரும்போது நமக்கு ஈஸியாக வந்து ஜிகே பகுதியிலும் சரி பொதுத்தமிழ் பகுதியிலும் சரி ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் வீடியோஸை முழுமையாக பார்த்துட்டு அதில் இருக்கிற முக்கியமான குறிப்புகளை எழுதி வச்சுக்காங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.